ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இப்போது ரஜப் மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த சலவாத்துகளை ஓதிக்கொள்ளுங்க. நமக்கு வறுமை இல்லாமல் நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை உண்டாக்கும் 3 சலவாத்துகள் சொல்ல போகிறேன். 3மே தனி சிறப்புள்ள சலவாத்துகள். நம்ம ஒவ்வொரு சலவாத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்லி கையோடு அந்த சலவாத்தை நீங்கள் 11 முறை ஓதிக்குங்க. அதில் முதல் சலவாத் என்னென்னா, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இன்னும் முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்குமே அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம நபிக்கு அப்படின்னா நம்ம நபிக்கும் செலவாத்து சொல்லி முஹ்மீனான முஸ்லீமானவர்களுக்கும் நம்ம செலவாத்து சொல்கிறனால இந்த செலவாத்துக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதக்கா செய்த நன்மை கிடைக்குது. அதுவும் முஸ்லீமான முஹ்மீனானவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு சதக்கா செய்த நன்மை கிடைக்குது. இதை நீங்கள் முதல்ல 11 முறை ஒதிக்குங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவதாக ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மாஹுவ அஹ்லுஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை ஒதிக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்தவர்களுக்கும் நற்கூலி வழங்குவாயாக அப்படின்னு கேட்குறோம். எப்படி நம்ம சாந்தியும் சமாதானம் உண்டாகுதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நற்கூலி உண்டாகட்டும் நம்ம சொல்கிறோம். இதை ஓதிக்கொள்ளுங்க. இதை 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மாஹுவ அஹ்லுஹு. 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 அடுத்தது மூன்றாவது செலவாத்து. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உம்மி நபினா படிக்க எழுத தெரியாத நபியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக நம்ம இப்படி சொல்கிறோம்னா, அல்லாஹு அதை ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வைத்திருந்தான். நம்ம குரானை இறக்குன போது நபியே தன் கைப்பட எழுதுனாங்கன்னு சொன்னாங்களே, கிடையாது, நம்ம உம்மி நபியாக அவர்களை ஆக்கினோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதனால இந்த செலவாத் ரொம்ப ஸ்பெஷல். இதை 11 முறை ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா.
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லிமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லிமா. அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிவாங்க எல்லா நாட்களுமே. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஓத வேண்டிய ஒரு பிரத்யேகமான ஒரு துவாவை போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.